மிக சிறப்பாக ஒளியும் செய்யும் பழனியப்பா சௌந்தரி சுருமையாளர் அருமையப்பா மணியப்பா அவர்களுக்கும் அதில் பணி அன்பு உள்ளவர்களுக்கு எனது சவாவும் இவருடைய கலைக்குழு சவாவும் மனமாத நன்றி கொண்டு பெருமுடைய பெருகளை பெருமைக்குரிய தாய்மார்களை நாடாக்கா ரசிமக்களை காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி மாலை விழுதும் இடதும் பாட்டாளர் பெருமக்களை ஊர் வெற்றித்துறையிலே படித்த விடுதலை படிக்காத மாதத்திலே வருங்கால வாழ்வுகளை எதிர்கால சிந்தைகளை புலியை விரட்டிய வீர பெருமைகளை இலங்கை பெருமக்களை கண்ணுங்கருத்துமாய் காவல் புரியும் காவல்துறை அதிகாரி உங்களுக்கும் எழுசாவாகும் நாடக அமைப்பாளர் அருமையப்பா அருமையனார் பாக்கிரஸ் கலைக்குழு சபாவும் சின்னக்கண்ணு கலைக்குழு சபாவும் கோயில்பேட்டை சங்கரா சுவாமி நாடக சபாவும் மணப்பாறை சங்கத்தி சபாவும் மற்றும் இன்னைக்கு பல சங்கத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தி சபாவும் மனமாத நன்றி எடுத்து வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படின்றால் ஆய் மகமாய் சபை பொறுத்து முத்துமாறி இந்த இளைய வாழக்கூடிய ஆளந்த பிராரியமனை வழிவிட்டு பின் கதாபத்த தொடங்கினார். அபயகுரத்து அந்த நேரம் ஓடி வரும் சமயபரத்து ஒரு முருகன் தாரே துண்ணவல்ல ஆத்தா
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அதிகாரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆழ்ந்த பிராணியம்மா ஓம் சக்தி நாளைக்கு நாடகம் இருக்குது. நாளைக்கு பொன்னமராதி டவுன் வேற. ஆமா, அப்படி இருந்தால் நாளைக்கு நீரோடு பக்கம் காரப்பட்டு அப்படித்தான் உலகிலே எத்தனை ஆலயம் இருக்கலாம், ஆலயத்திலே எத்தனை தெய்வம் இருந்தாலும் 10 மாசம் பெற்ற தாய், அந்த தாய்க்காக இந்த சபையிலே சிறு வணக்கத்தை வச்சுட்டு பின் கதாபாத்திரம் தொடங்கிடலாம். அம்மா சும்மா இல்லடா, கொண்டு பூமி பூமி தாயை கொண்டு சாமி சாமி பெற்றவரே மறந்தாரா செத்தவனே தாண்டா அந்த உத்தமையே நினைச்சா உத்தமனே தாண்டா. அம்மா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கணும், அம்மாவை வாங்க முடியுமா, அம்மாவை வாங்க முடியுமா, உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி நானடா, பெரிய உலகத்திலே இருக்குதுனா தாயடா, மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு, ஊருக்குள்ள எனக்கு ரொம்ப பேரு நல்ல பேரு, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு, ஏத்தா ஒரு கோவில் ஏகப்பா அது சாமி, ஏத்தா ஒரு கோவில் ஏகப்பா அது சாமி, இதுதான்டா தேவனோரோட நம்ம வாழும் பூமி, ஆத்தா ஊஞ்சிலே அந்த ஆகாயத்தை போலே துணி கட்டி தூங்கு, துளி கட்டி ஆட, ஆத்திலனை குடிக்க
என்ன போத்தவேனோ நான் சித்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தானிலே ஆதரிக்க யார் இருப்போ புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை போது செயலோ பார்ப்பதற்கா எத்தனை வீரவீரோ உன் முகத்தில் நான் ஒழிப்பேன் இங்கே போய் நிறுவனம்மா பட்டகல நான் நினைப்பேன் நான் கண்ட கனவுலே அந்த வனமே என்று அம்மா நீ கஷ்டப்பட்ட காலத்திலையோ கலகலவே சிரிச்சு அம்மா நீ கஷ்டப்பட்ட காலத்திலையோ கலகலவே சிரிச்சு ஓ கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரே துடைச்சு ஓ கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரே துடைச்ச கடைசி மூச்சு வைக்கிறப்ப கலங்கிடுவாவில்லை என்று சாவகூட வளர்த்த எனக்கு திருநீர் பூசணக்கை திருநீராயானதோ எனக்கு திருநீர் பூசணக்கை திருநீராயானதோ நான் திரும்பி வந்து பார்க்கிறப்போ என் தெய்வமே உணரோ நான் திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வமே போச்சிரோ என்ன போல பாவியாரு இங்க வந்து உனக்கு கொல்லி வைக்க ஒரு பணதா எனக்கு கூட கிடைக்கிற ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டோ அம்மா எல்லா கடவுளுக்கும் அம்மா நலட்டு அம்மா எல்லா கடவுளுக்கும் அம்மாடிதான் அம்மாவின் பெருமைகள் பாடல் அம்மாவின் பெருமை பாடல் எத்தனை பாடல் இருக்கு அம்மா பத்தி பாடிதான் பாடிக்கொண்டு இருக்கிறா 10 மாசம் தாய் அந்த தாயை மறக்க முடியுமா அப்படிதான் என்ன பெற்ற அம்மாவே ஏ ஆசை அம்மாவே சின்னமைய வந்தீருக்கின்ற போல செய்வாரம்மா சின்னமைய வந்தீருக்கின்ற போல செய்வாரம்மா நெஞ்சி மடமடக்கு ரத்தொழிக்கு செல்லமைய வந்தீருக்கே வாய் நீரத்தே வேதம்மா செல்லமைய வந்தீருக்கு வாய் நீரத்தே வேதம்மா என்ன
காத்தினத்து உடம்பிலே நீ வளர்த்த மாமரமோ காத்து இப்பொழுதுமா நீ வரிக்க நீக்கிறம்மா என்னத்துக்கு அம்மாவே ஏராஜ அம்மாவே சின்னமையை வந்து இருக்கேன் வாரம்மா செல்லமையை வந்து இருக்கிறம்மா இருக்கேன் ஆராயிரோ ஆராயிரோ சிவகங்கை சீமை யார் ஒத்தக்கடை அருகக்கூடிய சித்தாவட்டி அருகே சக்கம்பட்டியிலே சேவதி தேவனாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கின்றார். என்னுடைய மனைவி பேரோ சிம்பாயி. இருவருக்கும் திருமாயி வெகுகாலமாக உதவி பெற்றுள்ள காரணத்தால் போகாத ஒன்றுமில்லை, வணங்காத தெய்வமில்லை. அப்படி இருந்தாலும் அந்த ஆண்டவன் அருளால் என்னுடைய மனைவி சிம்பாய்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண்டவனுக்கு வெள்ளச்சாளர் வேணாம சூட்டி அண்டவனை சீரும் சிறப்புமா வளர்த்து கொண்டு வருகிறேன். அண்டவனை சீரும் சிறப்புமா வளர்த்து கொண்டு வருகிறேன். இருந்த போதிலும் அண்ணவனுக்கோ இன்றோ வயது 5. அண்ணவனுக்கோ இன்றோ வயது 5. அண்ணவனுக்கு பிறந்த நாளா கொண்டாடணும், அவனுக்கு முடிச்ச பொருட்கள் வாங்கலாம் சொல்லிட்டு கையிலே காசு இல்ல காரணத்தால் அண்ணவனுக்கு பொருள் வாங்குற கையிலே காசு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன். சரி, ஏன்னா ஊர் ஊரா விளையாட்டாடுறேன். ஆமா, ஊர் ஊரா ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க போறேன். ஆமா, ஊரை சம்பாதிச்ச காசுல என்ன பண்றேன்? தினமும் நாடகம், ஒரு நாடகத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற. இவ்வளவு காசு வச்சு என்னதே பண்ற? சம்பாதிச்ச காசு கேட்டா காசு இல்லங்கிறீங்க. சம்பாதிச்ச காசை குடிச்சு அடிச்சிடுறியா? ஆனா குடியார பையலாடா நீங்க. குடியார பையன் நான் குடியார பையன். சரி, ஆமா, குடிச்ச காசு சம்பளம் செலவு போகலே, மிச்ச காசை வச்சு குடும்பத்தை நடத்துறேன். யாருவோ குடும்பத்தை? என்னுடைய குடும்பத்தை. சரி, இந்த ஆள் என்னோட மகன் வெள்ளச்சாமிக்கு இன்றும் 5 வயசு ஆயிடுச்சு. யாரு? உங்க மகனுக்கு? என் மகன் வெள்ளச்சாமிக்கு இன்றும் வயது 5. சரி, அவனுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குற கையில காசு இல்லாததுல என்னடா அவனால் யோசிக்கும் போது அப்பதான் நகரத்திலே பரசாத்தினார்கள். என்ன சாட்டினார்கள்? என்னவென்று தை மாதம் 3ஆவது உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு நடப்பதாக நகரத்திலே பரசாத்தினார்கள். சரி சரி, உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு மறுபடிக்க போனா 1000 முற்காசு வாங்கலாம். ஆமா, 1000 முற்காசு வாங்கினா குடும்பத்தை நடத்தலாம். என்னுடைய மகன் வெள்ளச்சாமி பிறந்த நாளாவே விழா கோலமா கொண்டாடலாம். சரி, அவனுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வெளியே வரும்போது சாரப்பாம்பு குடிக்க போச்சு. அது ஆகாத சவனமே. ஏன் சவனம்? சாரப்பாம்பு குடிக்க போனா ஆகாத சவனம் பாது. சாரப்பாம்பு குடி சவனத்துல பாத்தீங்கன்னா மாடு பிடிக்க போகணுமா? மாடு பிடிக்க போகணுமா? போக முடியாது. ஆமா, மாடு பிடிக்க முடியாது, பயம் முறுக்காசம் முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணி உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்க போறதுக்காக சரி என்னுடைய 6 நண்பன் உயிருக்கு உயிரான தோழன் முத்துராசா. யாரு? உங்களுக்கு ஒரு நண்பன். சரி, உயிருக்கு உயிரான தோழன். மத்த யாரு கூப்பிட்டா வரமாட்டாங்க. சரி, என் நண்பன் உசுருக்கு உசுர நண்பன். அவன் எங்க கூப்பிட்டாலும் முன்னாடி வந்துருவேன். உயிருக்கு உயிரான முத்துராசா அவனை அழைத்து சென்று உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்க போகலாம்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். சரி, இந்த இடத்துல உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்க போகலான்னு வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். அப்படி இருந்தால் இந்த சேர்ந்தவட்டம் எப்படிப்பட்ட ஆட்டம், எப்படிப்பட்ட ஆட்டத்தை சிறந்தவன், எப்படிப்பட்ட வீரன், எப்படிப்பட்ட பேர் பொறுப்புழப்பு சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லுவோமா? தூங்கல் அடிச்ச வரமா சாமி அழைக்க போய்கிட்டோம். சாமி அழைக்கும் போது சின்ன பிள்ளை முதல் தூங்க கூட அதிகம். அதனால தயவு செய்து தூங்கல இப்படி பக்கத்துல தான் இருப்பிடுங்க. ஏன்னா சேர்வையோட பிறப்புழப்ப சொல்லக்கூடிய நேரம், சேர்வையோட பிறப்புழப்ப சொல்லக்கூடிய நேரம். சேர்வதிக்கணும் இந்த இடத்துல பிள்ளை எத்தனை அறிவுறாங்க பார்க்கணும். கண்டிப்பா சேர்வதிக்கணும் இந்த இடத்துல பிள்ளை இருக்கும். அதனால அவருடைய பிறப்புழப்ப சொல்லப்படுது. இந்த இடத்துல சாமி தானான கைகால வச்சு விடுவாங்க, கேளு கப்ப கிடையாது. அதனால தயவு செய்து இந்த தூங்கல எழுப்பிடுங்க, எல்லாத்தையும் தூங்கல் எழுப்பிடுங்க. பெண்கள்லாம் குலசத்தவர்கள், ஆண்கள்லாம் விசிலடிச்சாரவர்கள். ஏன்னா தெய்வத்தை விழுந்தது குலவ சத்தம் கும சத்தம். அதனால எல்லாம் ஒரு முறை கைத்தட்டலாம்ல சோரா, எல்லாம் சோரா கைத்தட்டுமா? இப்பதான் வேமனூர் ரோட்ல புளியமரத்துல புளியமரம் விட்டுறாங்க.
அப்படிதான் ஏய் சேர்வதி நேற்று போன ஊர்ல பேர சொன்ன எத்தனை காரியம் தான் இந்த இலை வாழக்கூடிய ஆனந்த பிராரியமா தாய் உன் நீதியை காட்ட வேண்டிய தினத்துல உன்னுடைய பிறகு எல்லையிலிருந்து அந்த சேதுபதிக்கு பிடிச்ச பொண்ணு பிள்ளையா இந்த இடத்துல அவர் பயன்பட சொல்லும் பொழுது ஆக்கார கொடுத்து ஓடி அப்படி மதுரை மாநகரா மதுரை மாநகரா இந்த சட்டார சிவகங்கை சீமையடா சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை சிவகாரண்டா சேதுபதி நாட்டுக்காரண்டா சேதுபதி சிவகங்கை சிவகாரண்டா சேதுபதி Thank you.
நான் கல்லு தண்ணி கஞ்சாவும் சாராயம் குடிக்கக்கூடியவன். கஞ்சா கூடி போதையிலே நானும் சேதுபதி வாரேனடா. கஞ்சா கூடி போதையிலே சேதுபதி வாரேனடா. கஞ்சா கூடி போதையிலே சேதுபதி வாரேனடா. கஞ்சா கூடி போதையிலே சேதுபதி வாரேனடா. சிவகாம அரவானே சேதுபதி வாரேனடா. சாமி புரியலையா சாமி அப்படியே போகணும். எம்எஸ் சூரன் என்ற சொம்புட்டையர் எம்எஸ் மாரி சிவா சங்கப்பட்டி நண்பர்கள் எனக்காக 50 ரூபா படிக்கான செய்திருக்கார்கள். அண்ணன் செய்திருக்கும் அண்ணன் குடும்பம் எல்லாம் அந்த பாண்டினி அல்லாலும் இந்த வெளிய மாலாச்சாமி அல்லாலும் இந்த வெளியே வரக்கூடிய ஆளாத்த பிராயம் அல்லாலும் அண்ணன் எல்லாம் பட்டி வரிய பால்பட எங்கு ஆதாரமாக இருப்பது சொல்லுவது கடமை வரப்படுப்பது மதுரை பாண்டியும் வெளிய மாலாச்சாமியும் நம்ம வெளியே வரக்கூடிய ஆளாத்த பிராயம் அல்லாத அண்ணன் எல்லாம் பல்லாண்டு வாழ்த்துக்கிறோம். நன்றி எழுத வணக்கம். முத்ராசை பார்ப்பதற்கு முன்னால் பன்னெண்டிலே வைகனதியே சொல்லிடவா எங்கள் கதையே ஏட்டில்லாதது என் கதையா யாரும் சொல்லாதது என் நிலையா. Thank you.
அப்படின்றால் என்னுடைய நண்பர் ஆயுள் உயிர் குலாதவர் முத்ரா தலைத்து அது சீக்கிரமாக உறங்காமட்டி சொல்லி வாழ்பிடிக்க போகணும். அதனால் தம்பி பரகுவாயே தம்பி முத்ராசா தம்பி எப்ப வருவாயே பருவாயே எது பார்த்து நிற்கிறேன் சேருவரி எது பார்த்து நிற்கிறேன் சேருவரிங்க கோடி சனதால் போராட வந்திருப்பார். கண்டிப்பா பாத சனதால் வல்லாடு வந்திருப்பார். கண்டிப்பா உன்னை எதற்காக அழைத்து தெரியுமா? எதற்காக? இன்று நாள் என்ன நாள்? நேற்று என்ன நாள்? ஏய் கதைக்கு இன்னைக்கு என்ன நாள்? கதைக்கு இன்னைக்கு இந்த நாள் தான். எந்த நாள்? தை மாதம் 3ஆம் நாள். தை மாதம் 3ஆம் தேதி என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள். 5 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு ஆயிடுச்சு. அண்ணனுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். அவனுக்கு பிடிச்ச பொன்பொருள் வாங்கணும். பிடிச்ச பொன்பொருள் வாங்கினா கையில காசு இல்ல. சம்பாதிச்ச காசுலாம் குடிச்சு வச்சிடுறேன். ஒண்ணு பண்ணுவோம்மா, பேசாம வேமூர் முக்குல ஒரு பிச்சை எடுப்போம்மா. நீ உட்காந்துலாம் பிச்சை எடுக்க வேணாம். காலையில எப்படி இந்த வளைச்சு வந்து எனக்கு தெரியும். சரியா? நீ எப்படி காலையில இந்த இடத்துல வளைச்சு வந்து எனக்கு தெரியும். நானாடாக்கிருக்கேன். ஏய் 8 சனத்தை எண்ணி வச்சு எம்மனுக்கே பலம் சொல்றாரு. நானு யாராவது நான் அப்படின்னா அண்ணனுக்கு பிடிச்ச பொன்பொருள் வாங்கணும். பிளான் கொண்டாடுறது விட்டு உறங்காமட்டி ஜல்லிக்கட்டு நடப்பதாக நலவந்திரி பரசாத்தினார்கள். ஆமா தை மாசம் 3ஆம் தேதி உறங்காமட்டி ஜல்லிக்கட்டு நடப்பதாக நலவந்திரி பரசாத்தினார்கள். அதனால உறங்காமட்டி ஜல்லிக்கட்டு வரவழைக்க போகணும்னா சும்மா போன பத்துமா பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? டாடா எடுத்து போன டிஷர்ட் எல்லாம் வாங்குவோம். வீட்டை செட் பண்ணணும். புதுசா வீட்டுல பேச உட்காந்துட்டு கடுப்பு தேய்ச்ச மாதிரி உனக்கே போடுறேன். நம்ம எதுல போனோம்னா இல்ல பேச சொல்றாங்களா வண்டியில லூசு போகணும். என்ன பேச எனக்கே தெரியாது. சத்தியமா சொல்றேன். கையாட்டில் எல்லாம் சொல்றது உனக்கு குசுபப்பன் பேரு. இந்த பேரு லூசு பேரு. நாங்க புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை, அயலூர், புதுக்கோட்டை, மானாமதுரை அங்கெல்லாம் லூசு பப்பன் நான் இல்ல. இத்தனை ஊர் தம்பி, இத்தனை ஊர் போய் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நிலைமை வந்து நிக்கிறேன். சரி உறங்காமட்டி ஜல்லிக்கட்டு எப்படி போகணும்? இந்த சரி இந்த சொரியலாம் சொல்லக்கூடாது. இன்னாரு துண்டு 2 இருக்கணும். துண்டு 4 இருக்கணும். 2 பேரும் வாய்ப்பு துண்டு தெரியுவாங்க. உறங்காமட்டி ஜல்லிக்கட்டு வாங்கிக்கோன்னா சும்மா சும்மா போக முடியாது. பொம்பளை போனா பஸ் பிரி, ஆம்பளை போனா மொத்தம் கையில பாய்க்கிற காசு வச்சுக்கணும். சும்மா ஏத்த மாட்டாங்க. இப்ப நம்மளுக்கு பிரியுதாடா. நம்ம உனக்கு பிரியுதானா? ஆமா. அது வேற. அதாவது நாடக கலைஞர்கள் இப்ப தனியா விட்டாங்க. அதனால எப்படி உறங்காமட்டி ஜல்லிக்கட்டு போகணும்? எப்படி போகணும்? கல்லு தண்ணி கச்சாவை சாராயம் குடிச்சுக்கிட்டு
தெரியும். ஒருத்தவன் ராப்பா இருக்கிறேன், ஒருத்தவன் தண்ணி ஊற்றி இருக்கிறேன், ஒருத்தன் சேனல் போட்டு இருக்கிறேன். அவன் விருப்பம் அப்படி சாப்பிடுறேன். உன்னை மாதிரி கதை குடிச்சா பக்கம் போடுங்க. ஜல்லிக்கட்டு இந்த சண்டால செல்வடி இன்னைக்கு உனக்காலே ஓடிவாரே உலகப்பட்டு ஜல்லிக்கட்டு உலகப்பட்டு ஜல்லிக்கட்டு இன்னைக்கு சண்டால சேதுபதி இன்னைக்கு உலகமடே ஓடிவாரே கச்சாகுடி போதையிலே கல்லு தண்ணி போதையிலே இந்த சண்டால சேதுபதி இன்னைக்கு காலையத்தான் நடக்க போறே கஞ்சகுடி போதை இல்லை, இன்னைக்கு சாராய போதை இல்லை, இன்னைக்கு பிராந்தை போதை இல்லை, ஆனா போதை இல்லை, போதை இல்லை, இன்னைக்கு காலையத்தான் நடக்க போறேன். கல்லு தண்ணி போதையிலே கல்லு தண்ணி போதையிலே இந்த சண்டால சேதுபதி இன்னைக்கு கட்டழகே ஓடிவாரே கல்லு தண்ணி போதையில கல்லு தண்ணி போதையில இன்னைக்கு சண்டால சேதுபதி இன்னைக்கு காலையத்தான் அடக்க போறேன். பணமரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன் பணமரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன். பானே நிறந்து கீழே விழுந்து மாறா போறது பானே நிறந்து கீழே விழுந்து மாறா போறது பணமரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன். வானே கீழே விழுந்து பணமரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன். ஒரு வார்த்தை கல்லு கொடுத்தா உடம்பெல்லாம் தங்கமணி தேரவி எட்டு நாடு கண்டவரி அடிவாடி என் ஜோடி நீ ஒன்னே ஒன்று தாடி நீ வாடி என் ஜோடி என்னை ஒன்னே ஒன்று தாடி பருவரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன் பானை நிறந்து கீழே விட்டு பாரா போனது பருவரத்து மேலே ஏறி பதவி இறக்க போறேன் வன்மரத்து மேலே ஏறி பதவி இறக்கினாலும் குடிச்சாலும் ஏறி இறக்கினாலும் 200 இருக்கிறாங்க. அது கம்மி குறைய மாட்டேன். சரி தண்ணி அடிச்சாச்சு அடிச்சாச்சு. புறங்காமட்டி ஜல்லிக்கு வந்தாச்சு வந்தாச்சு. புறங்காமட்டி ஜல்லிக்கு நாடு பிடிக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் நீ மாட்ட முடியும் நீ மாட்ட முடியும் நான் பிடிக்காத மாட்டாடா. அதானே. எத்தனை மாட்டை பிடிச்சது? நீ ஊர்ல பிடிச்ச மாடலாம் கேட்கல பிடிச்ச மாடு கணக்கு உனக்கு அப்புறம் விழுப்புரம் போடா போட்டுமா? போ மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள மனது விரட்டுது. ஒரு மண்வாசம் தாழ்பாலா மனது விரட்டுது. மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள மனது விரட்டுது. ஒரு மண்வாசம் தாழ்பாலா மனது விரட்டுது. அஞ்சு கூட தூக்கும் போது போட்டு விழுந்ததோ, அஞ்சு கூட தூக்கும் போது போட்டு விழுந்ததோ, அதை உண்டாக்கும் முதல்
இல்ல பிடிச்ச மாடு இல்லையா செஞ்சு கொடுக்குறாங்கடா. நம்ம வந்து மாட்டை பிடிக்க முடியல. ஆள் பிடிக்க முடியல நான் நீங்க பிடிக்கிறது. மாடுபூடி வீரனானும் மயிலக்காரே சூரனானா. மாடுபுடி வீரனானும் மயிலக்காரே சூரனானா. எத்தனையோ ஜல்லிக்கட்டு எத்தனையோ மாட பிடிச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த உலகாமட்டி ஜல்லிக்கட்டு மாட பிடிக்க வந்து என்ன மாடு விட்டுச்சான்பா. நண்பா மாடு விட்டுச்சான்பா. சிரிக்கையா அழுகடா பிரதேஷ் பேர. ஐயோ ஏன்னா நண்பனுக்கு மாடு குத்தி போச்சு. நண்பா இங்க போனாலும் ஒன்னாதான் போவோம். சிலம்பரத்து போனா ஒன்னாதான் போவோம். கோயில் எடுத்து போனா ஒன்னாதான் போவோம். தண்ணி வைக்க போனா ஒன்னாதான் போவோம். டேய் நண்பா உன் பொண்டாட்டில போனா ஒன்னாதான் போவீங்க. ராங் நம்பர்ரா. டேய் நண்பா டேய் என் உசிரை விட்டு போது நண்பா. இந்த புலவத்துல நீ தனியா வாழ வேண்டாம். போனா சாகலாம். என்ன மசத்துக்கு நான் வரல. ஏதோ பிக்னிக் போற மாதிரி கூப்பிடுறேன். பேசிய ஆளுங்களை கூட்டி போ. என்ன வயிற்றுக்குடா? டேய் இந்த புலவத்துல தனியா வாழ கவலைப்படாத, கண்கலங்காத. ஏன் கவலைப்படுறே? ஓ முண்டாட்டியே ஏன் முண்டாட்டி மாதிரி பாத்துக்கிறேன். சூப்பர்ரா. உன் பிள்ளையே ஏன் புள்ள மாதிரி பாத்துக்கிறேன். இதாண்டா நண்பனா இருக்கணும். தம்பி எப்ப தெரியுமா? 1947 அண்ணன் எப்ப சாதம் தின்ன எப்படா காலியா பார்த்துருக்கிறேன். அடுத்த முன்னாடி ஆசைப்படுறேன். தான் முன்னாடி அடுத்த ஆசைப்படுறேன் பார்த்துக்க. அப்படிலாம் போக மாட்டேன். அதான் கல்யாணமே பண்ணலையே. போகப்ப சொல்லிட்டு போயிடுவா. ஆமா நண்பாட்டி என் உசிரி என்ன விட்டு போக போறா நண்பா. நிஜமா போக போறா. நிஜமா உசி போக போறா. ஆளை காலி பண்ணி நினைக்கிறாங்க. காகிதத்தில் கப்பல் செய்து கடனடுவே ஓடவிட்டு மனநடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டு மழை நீரில் நனைய விட்டு காகிதத்தில் கப்பல் செய்து கடனடுவே ஓடவிட்டு மனநடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டு
அவனை ஒரு துளி கூட தூக்கிட்டு கூடாது. அப்படியே நண்பா. உன் தந்தை இங்கே கேட்டால் வெளியால் சென்றுவிட்டால் உன் தந்தை வர தாமதமாகும் அப்படின்னு வீக்க வேண்டும். அப்படியே நண்பா. நண்பா உனக்காக ஆத்துக்கு பட்டோடா. இளவன வீட்டுக்குள்ள இளம்பிரையா வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே பகடியும் போகத்தில் நீரடிய கூடாதா பார்த்து போட்டா பெருந்தவனம் தாண்டாதா கண்மணியே கண்புரண்டு ஆரிரோ ஆத்துக்கு பட்டோ ஆத்து கொடுக்கிற ஒரு பக்கம் யாரோ வச்சே இது நம்பி இருக்கிற பட்டே ஆனாது ஒரு தாயாரு தந்தையாரு பூரம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து கொடுக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சே இது நம்பி இருக்கிற மட்டே இது தாயாரு தந்தையாரு பூரம்மா இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் நம்பிக்கை உள்ளே அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரு ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் நம்பிக்கை உள்ளே அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரு ஒரு உணவி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா ஒரு உணவி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா அந்த ஓலை கொடுத்தது காரின் சொந்தமில்லாம் அம்மா அந்த ஓலை கொடுத்தது காரின் சொந்தமில்லாம் அம்மா அதுக்கு பக்கம் அது சொல்லுறவுக்கு பக்கம் யாரோட சேர்த்து நம்பி விட்டு வந்து தானாக வளர்ந்தவரம் பாரம்மா ஒரு தாயார் தந்தையார் தூரம்மா நம்ம ஒரு வந்தாச்சு காடுகள் வந்தாச்சு காடுகள் விளைஞ்சு கிடக்குது வாலிபத்த பசியத்தீங்கே காலிபுண்டையம் வேந்தத்தான் காலிபத்த கடனத்தீங்க காலியானத்தீ விட்டு விட்டான் வாலிபத்த பசியத்தீங்கே காலிபுண்டையம் வேந்தத்தான் காலிபத்த கடனத்தீங்க தாயாரென்ன விட்டு விட்டான் வாலிபத்த கடனத்தீங்கே காலிபுண்டையம் வேந்தத்தான் காலிபத்த கடனத்தீங்க தாயாரென்ன விட்டு விட்டான் நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டியிருந்த